நீங்க இப்போ கட்ட பஞ்சாயத்துல உட்கார்ந்து இருக்கீங்களா அல்லது கோடீஸ்வரனா மாற போறீங்களா? எலான் மஸ்க் இந்த பேரை கேட்டதும் உங்க மனசுல என்ன வருது? டெஸ்லா கார்கள், ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்ஸ், உலகத்திலேயே பணக்காரன். ஆனா அவர் எப்படி இந்த உச்சத்துக்கு வந்தார் தெரியுமா? வெறும் லக்கா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஃபாலோ பண்ணின சில மணி ரூல்ஸ் தான் இதுக்கு காரணம். இன்னைக்கு நம்ம அந்த 26 விதிகளை பார்க்க போறோம். இதை நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்ணா 2026 உங்களுக்கு கேம் சேஞ்சர் இயர் ஆகும். இந்த வீடியோவோட கடைசியில நான் உங்களுக்கு ஒரு மைண்ட் ப்ளோயிங் சீக்ரெட் சொல்ல போறேன். அது மட்டுமே உங்க முழு பெர்ஸ்பெக்டிவையே மாத்திடும். அதனால கடைசி வரைக்கும் இருங்க. சரி, இப்ப முதல் விதியில இருந்து ஆரம்பிக்கலாம். ரெடியா? விதி 1. பணம் ஒரு டூல், கோல் இல்ல. எலான் மஸ்க் ஒரு இன்டர்வியூல சொன்னார், நான் பணத்துக்காக வேலை செய்யல, நான் மனித குலத்தோட ஃபியூச்சருக்காக வேலை செய்யறேன். பணம் வருது, ஆனா அது என்னோட கோல் இல்ல. இது ரொம்ப பவர்ஃபுல். பெரும்பாலான ஒரு பணத்தை கோலா பாக்குறாங்க. ஆனா அது ஒரு டூல். நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை அடைய உதவுற ஒரு சாதனம். ஈலான் மஸ்க் மார்ஸுக்கு மனிதர்களை அனுப்பணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் பணத்தை யூஸ் பண்றாரு. நீங்க உங்க கோலை டிஃபைன் பண்ணுங்க. ஃபைனான்சியல் ஃப்ரீடம், குடும்பத்துக்கு நல்ல லைஃப், சொந்த பிசினஸ் எதுவா இருந்தாலும் அந்த கோலை அடைய பணம் ஒரு டூல். பணமே கோலா ஆயிடக்கூடாது. இல்லைன்னா நீங்க எப்பவும் திருப்தியா இருக்க மாட்டீங்க. விதி 2. ரிஸ்க் எடுக்க பயப்படாதீங்க. இலான் மஸ்க் 2002 பேபால விற்று $180 மில்லியன் சம்பாதிச்சார். அதுல 100 மில்லியனை ஸ்பேஸ் எக்ஸ்ல போட்டாரு. 70 மில்லியனை டெஸ்லாவில் போட்டார். கையில வெறும் 10 மில்லியன் மட்டும் வச்சுக்கிட்டாரு. 2008 பைனான்சியல் கிரைசிஸ் வந்துச்சு. ஸ்பேஸ் எக்ஸ் 3 தடவை ஃபெயில் ஆச்சு. டெஸ்லா கிட்டத்தட்ட பேங்க்ரப்ட். ஈலான் மஸ்க் ஏறக்குறைய அழிஞ்சு போகிற சிச்சுவேஷன். ஆனா அவர் விடல. கடைசி பைசா வரைக்கும் போராடினாரு. ஸ்பேஸ் எக்ஸ் 4வது லான்ச் சக்சஸ் ஆச்சு. டெஸ்லா சர்வைவ் பண்ணுச்சு. இன்னைக்கு அவர் உலகத்திலேயே பணக்காரர். நம்ம நாட்டுல எல்லாரும் சேஃப் சீப்ளே விளையாடுறாங்க. கவர்மெண்ட் ஜாப், பிக்ஸட் டெபாசிட், செக்யூரிட்டி. ஆனா ரியல் வெல்த் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். இப்போ கேள்வி, எல்லா பணத்தையும் ரிஸ்க்ல போடணுமா? இல்ல, கேல்குலேட்டட் ரிஸ்க். நீங்க ரிசர்ச் பண்ணுங்க, புரிஞ்சுக்குங்க, அப்புறம் ரிஸ்க் எடுங்க. பிளைண்ட் ரிஸ்க் வேண்டாம், ஸ்மார்ட் ரிஸ்க் வேணும். விதி 3. லாங் டேர்ம் திங்கிங். எலான் மஸ்க் எப்பவுமே 10 முதல் 20 வருஷம் அப்புறம் என்ன நடக்கும்னு யோசிக்கிறாரு. அவர் 2050 மார்ஸ்ல மனிதர்கள் வாழணும்னு பிளான் பண்றாரு. இது லாங் டேர்ம் விஷன். நம்மள பெரும்பாலானோர் ஷார்ட் டேர்ம் யோசிக்கிறோம். இந்த மாசம் சம்பளம் எப்படி மேனேஜ் பண்றது, இந்த வருஷம் என்ன வாங்குறது. ஆனா வெல்த் பில்டிங் என்பது லாங் டேர்ம் கேம். உதாரணமா ஈலான் மஸ்க் 2003 டெஸ்லாவை ஸ்டார்ட் பண்ணினார். முதல் 10 வருஷம் நஷ்டமா தான் ஓடிச்சு. ஆனா அவர் விடல. இன்னைக்கு டெஸ்லா உலகத்திலேயே வேல்யூபிள் கார் கம்பெனிகள்ல ஒண்ணு. நீங்களும் லாங் டேர்ம் யோசிங்க. இன்னைக்கு போடுற $5000 20 வருஷத்துல 5 லட்சம் ஆகலாம். கம்பவுண்டிங் மேஜிக். ஆனா அதுக்கு பேஷன்ஸ் வேணும். விதி 4. ஃபெயில்யூர். உங்க டீச்சர் எலான் மஸ்க் எத்தனை தடவை ஃபெயில் ஆயிருக்காரு தெரியுமா? ஸ்பேஸ் எக்ஸ் 3 தடவை எக்ஸ்ப்ளோட் ஆச்சு. டெஸ்லா பல தடவை கிட்டத்தட்ட முடிஞ்சு போகிற சிச்சுவேஷன். ஆனா அவர் ஒவ்வொரு ஃபெயில்யூர்லையும் லேர்ன் பண்ணினார். அவர் சொல்றாரு, ஃபெயில்யூர் என்பது ஒரு ஆப்ஷன். நீங்க இன்னோவேட் பண்றீங்கன்னா ஃபெயில் ஆகலாம். ஆனா அது உங்களை ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம நாட்டுல ஃபெயில்யூரை ஒரு கெட்ட விஷயமா பாக்குறோம். ஏய், அவன் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி கேலி பண்றோம். ஆனா உண்மையில ஃபெயில்யூர் என்பது சக்சஸ் போகிற வழியில இருக்கிற ஒரு ஸ்டெப். நீங்க ஃபெயில் ஆனா பரவாயில்ல, அதுல என்ன லெசன் இருக்குன்னு பாருங்க. கரெக்ட் பண்ணுங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. இதுதான் growth மைண்ட் செட். விதி 5. டைம் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் மணி. எலான் மஸ்க் வாரத்துக்கு 80 முதல் 100 மணி நேரம் வேலை பார்க்கிறார். அவர் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ப்ரொடக்டிவா யூஸ் பண்றாரு. மீட்டிங்குகளை 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறார். அவர் சொல்றாரு, டைம் மனிதனுக்கு இருக்கிற ஒரே லிமிடெட் ரிசோர்ஸ். பணத்தை நீங்க திரும்ப சம்பாதிக்கலாம், ஆனா டைமை திரும்ப கிடைக்காது. நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றோம்? சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்றோம், அவசியம் இல்லாத மீட்டிங்குகள்ல உட்காடுறோம், ஃபேமிலி டிராமாவில உள்ள முழுகிறோம். உங்க டைமை வேல்யூ பண்ணுங்க. ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ்ல செலவழிங்க. லேர்னிங், ஸ்கில் டெவலப்மெண்ட், நெட்வொர்க்கிங், இன்வெஸ்ட்மெண்ட், ரிசர்ச். இதுல செலவழிக்கிற டைம் உங்களுக்கு ரிட்டர்ன் தரும். விதி 6. லேர்ன் கான்டினியூஸ்லி. இலான் மஸ்க் ராக்கெட் சயின்ஸ் படிக்கல, ஆனா இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நடத்துறாரு. எப்படி? புக்ஸ் படிச்சு கத்துக்கிட்டார். அவர் ஒரு voracious ரீடர். நாளைக்கு 6 முதல் 8 மணி நேரம் படிப்பார். அவர் சொல்றார், யூ கேன் லேர்ன் எனிதிங் யூ வாண்ட் ஃபார் ஃப்ரீ. புக்ஸ் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, எக்ஸ்கியூசஸ் வேண்டாம். நம்ம நாட்டுல கல்லூரி படிப்பு முடிஞ்சதும் லேர்னிங் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆனா உண்மையான லேர்னிங் லைஃப் லாங். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் லேர்னிங்குக்கு ஒதுக்குங்க. புக்ஸ், கோர்சஸ், பாட்காஸ்ட், யூடியூப், என்ன வேணும்னாலும் லேர்ன் பண்ணலாம். இது உங்களோட நாலேஜையும் ஸ்கில்ஸையும் கூட்டும். அது உங்க வேல்யூவை கூட்டும். வேல்யூ கூடினா இன்கம் கூடும். விதி 7. இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் எலான் மஸ்க் தன்னோட ஹெல்த், நாலேஜ், ஸ்கில்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு. ஆனா அவர் ஜிம் போறாரு, புக்ஸ் படிக்கிறாரு, மென்டர்ஸ் கிட்ட கத்துக்கிறாரு. நாம பணத்தை ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம். ஆனா நம்மளையே மறந்துடுறோம். நம்மளோட ஹெல்த்,
ஸ்கில்ஸ், நாலேஜ் இதுல இன்வெஸ்ட் பண்றதில்ல. உண்மையில நீங்க தான் உங்களோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். உங்க ஸ்கில்ஸ் கொடுச்சுன்னா சம்பளம் 2 மடங்கு ஆகலாம். ஹெல்த் நல்லா இருந்தா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் சேவ் பண்ணலாம். நாலேஜ் கொடுச்சுன்னா பெட்டர் டெசிஷன்ஸை எடுக்கலாம். ஒவ்வொரு மாசமும் உங்க இன்கத்தோட 10% உங்களுக்காகவே இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோர்சஸ், புக்ஸ், ஜிம் மெம்பர்ஷிப், ஹெல்தி ஃபுட். இது உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அன்லிமிடெட். விதி 8, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் த ரைட் பீப்புள். இலான் மஸ்க் தன்னை சுத்தி ஸ்மார்ட், டேலண்டட், ட்ரைவன் பீப்புள்ஸை வச்சிருக்காரு. அவர் பெஸ்ட் இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட், பிசினஸ் மைண்டஸை ஹையர் பண்றாரு. நம்ம பாட்டி சொல்லுவாங்க, யாரோட சுத்துறையோ அவங்க மாதிரி ஆகும். இது 100% உண்மை. நீங்க நெகட்டிவ் பீப்புள்ஸ் கூட இருந்தா நீங்களும் நெகட்டிவ் ஆவீங்க. பாசிட்டிவ், சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் கூட இருந்தா நீங்களும் அப்படி ஆவீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களை ஆடிட் பண்ணுங்க. அவங்க உங்களை ஊக்குவிக்கிறாங்களா, கீழே இழுக்கிறாங்களா? நெகட்டிவ் பீப்புள்ஸை போலைட்லி டிஸ்டன்ஸ் பண்ணுங்க. பாசிட்டிவ், ஆம்பிஷியஸ் பீப்புள்ஸ் கூட டைம் செலவழியுங்க. நெட்வொர்க்கிங் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங் பீப்புள்ஸை மீட் பண்ணுங்க. அவங்க கிட்ட லேர்ன் பண்ணுங்க. நீங்க ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணா அது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரும். விதி 9, த பவர் ஆஃப் ஃபோக்கஸ். ஈலான் மஸ்க் மல்டி டாஸ்கிங் செய்யல. அவர் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றாரு. ஏஆ வரைக்கும் அதுலயே இருப்பார். அப்புறம் தான் அடுத்தது. நம்ம என்ன பண்றோம்? வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், மெயில், வேலை எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ற முயற்சி. ரிசல்ட் எதுவுமே சரியா முடியாது. ஃபோக்கஸ் என்பது சூப்பர் பவர். நீங்க ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா ப்ரொடக்டிவிட்டி 10 மடங்கு ஆகும். டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீக்குங்க. போனை சைலண்ட் மோட்ல வைங்க. சோஷியல் மீடியாவை லிமிட் பண்ணுங்க. டீப் ஒர்க் பண்ணுங்க. 2 முதல் 3 மணி நேரம் இன்டரப்ஷன் இல்லாம ஒரு விஷயத்துல ஒர்க் பண்ணுங்க. இதுல நீங்க செய்யற வேலையோட குவாலிட்டி ஹை லெவல்ல இருக்கும். விதி 10, டேங்க் பிக், ஆக்ட் ஸ்மால். எலான் மஸ்க் பிக் விஷன்ஸ் வச்சிருப்பாரு. மார்ஸ் காலனைசேஷன், சஸ்டைனபிள் எனர்ஜி, ஏஐ. ஆனா அவர் ஸ்மால் ஸ்டெப்ஸ்ல ஆக்ஷன் எடுப்பார். நம்ம என்ன பண்றோம்? பிக் ட்ரீம்ஸ் வச்சிருப்போம், ஆனா ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். ஒரு நாள் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா இன்னைக்கு 100 ரூபாய் கூட சேவ் பண்ண மாட்டோம். பிக் கோல்ஸ் வைங்க, ஆனா அதை ஸ்மால் ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸா பிரிங்க. 10 வருஷத்துல 1 கோடி சேர்க்கணும் என்பது பிக் கோல். ஆனா அதுக்கு இன்னைக்கு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது ஸ்மால் ஆக்ஷன். ஒவ்வொரு நாளும் உங்க கோலை நெருங்க ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுங்க. இதுதான் ப்ரோக்ரஸ். விதி 11, டோன்ட் ஃபியர் கிரிட்டிசிசம். எலான் மஸ்க் டெஸ்லாவை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் கேலி பண்ணினாங்க. எலக்ட்ரிக் கார் ஒர்க் ஆகாது, கார் இண்டஸ்ட்ரியில போட்டியிட முடியாது. இன்னைக்கு டெஸ்லா உலகத்திலேயே மோஸ்ட் வேல்யூபிள் கார் கம்பெனிகள்ல ஒண்ணு. நீங்க ஏதாவது பெருசா பண்ண போறீங்கன்னா கிரிட்டிசிசம் வரும். மக்கள் உங்களை டவுட் பண்ணுவாங்க. நீங்களை செய்யற விஷயத்த குவெஸ்சன் பண்ணுவாங்க. இது நார்மல். கிரிட்டிசிசத்தை வெல்கம் பண்ணுங்க. அதுல கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் இருந்தா எடுத்துக்குங்க. பாக்கி இக்னோர் பண்ணுங்க. மற்றவங்க ஒபினியன் உங்க ட்ரீம்ஸை ஸ்டாப் பண்ண விடாதீங்க. உங்க விஷன்ல நம்பிக்கை வச்சிருங்க. மற்றவங்க என்ன சொன்னாலும் உங்க வழியில போங்க. விதி 12, கேஷ் ஃப்ளோ இஸ் கிங். எலான் மஸ்க் தன்னோட கம்பெனிகள்ல கேஷ் ஃப்ளோவை ரொம்ப முக்கியமா பார்க்கிறார். எவ்வளோ ரெவென்யூ வருது என்பதை விட எவ்வளோ கேஷ் கையில இருக்கு என்பது அவருக்கு முக்கியம். நம்ம பெரும்பாலானோர் இன்கம் பார்க்குறோம், ஆனா கேஷ் ஃப்ளோ பார்க்கறது இல்ல. உங்க சம்பளம் 50,000, ஆனா செலவு 55,000. இதுல கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ். இன்கம் இருந்தாலும் நீங்க கடனா போறீங்க. உங்க கேஷ் ஃப்ளோவை ட்ராக் பண்ணுங்க. இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்குங்க. இது பாசிட்டிவா இருக்கணும். நீங்க சம்பாதிக்கிறதை விட குறைவா செலவு பண்ணுங்க. பாக்கியை ஷேவ் மற்றும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு பிசினஸ் நடத்துறீங்கன்னா கேஷ் ஃப்ளோ உங்க லைஃப் லைன். எவ்வளோ ப்ராஃபிட் இருந்தாலும் கேஷ் கையில் இல்லைன்னா கம்பெனி முடியும். அதனால எப்பவும் 3 முதல் 6 மாச ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் கேஷ்ல வச்சிருங்க. விதி 13, ஆட்டோமேட் எவ்ரிதிங். எலான் மஸ்க் டெஸ்லா ஃபேக்டரிகளை ஹைலி ஆட்டோமேட் பண்ணியிருக்காரு. ரோபோட்ஸ் எல்லா வேலையும் பார்க்கும். இது எஃபிஷியன்சியை கூட்டுது, காஸ்ட்டை குறைக்குது. நம்ம பர்சனல் ஃபைனான்ஸ்ல கூட ஆட்டோமேஷன் பண்ணலாம். சம்பளம் வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா 20% சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாறும். ஆட்டோமேட்டிக்கா எஸ்ஐபி கட்டும். ஆட்டோமேட்டிக்கா பில்ஸ் பே ஆகும். இதனால என்ன நடக்கும்? நீங்க மேனுவலா எதையும் பண்ண வேண்டாம். ஃபார்கெட் பண்ண சான்ஸ் இல்ல, ஸ்கிப் பண்ண சான்ஸ் இல்ல. சிஸ்டம் உங்களுக்காக வேலை செய்யும். உங்க ஃபைனான்சியல் லைஃப்ல எல்லா ரிப்பீட்டிங் டிரான்சாக்ஷன்ஸையும் ஆட்டோமேட் பண்ணுங்க. இது உங்க டைமையும் சேவ் பண்ணும், டிசிப்ளினையும் கொண்டு வரும். விதி 14, ஸ்கேல் யுவர் இன்கம், நாட் யுவர் லைஃப் ஸ்டைல். எலான் மஸ்க் கோடீஸ்வரன் ஆனதும் என்ன பண்ணினார்? பிக் ஹவுஸ்கள் விட்டுட்டார். சிம்பிளா வாழ ஆரம்பிச்சார். அவர் இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் ஃபேக்டரி பக்கத்துல ஒரு சின்ன ஹவுஸ்ல ரெண்டுக்கு தங்குறாரு. நம்ம நாட்டுல என்ன நடக்குது? சம்பளம் 10,000 ரூபாய் கூடுச்சுன்னா உடனே செலவை 15,000 ரூபாய் கூட்டிடுறோம். புது மொபைல், பிராண்டட் கிளாத்ஸ், விலை உயர்ந்த ரெஸ்டாரண்ட்ஸ். இது லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். சம்பளம் கூடும்போது லைஃப் ஸ்டைலை அதே லெவல்ல வைங்க. கூடுதல் இன்கத்தை சேவ் மற்றும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதான் வெல்த் பில்டிங் சீக்ரெட். உதாரணமா இன்னைக்கு நீங்க 40,000 சம்பாதிக்கிறீங்க, 35,000 செலவு பண்றீங்க. அடுத்த வருஷம் சம்பளம் 50,000 ஆச்சு. செலவை 35,000ல வச்சிருங்க.
15,000 எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்படி போனா உங்க வெல்த் எக்ஸ்போனென்ஷியலா க்ரோ ஆகும். விதி 15, சால்வ் ரியல் ப்ராப்ளம்ஸ். இலான் மஸ்க் கிளைமேட் சேஞ்ச், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன், டிராஃபிக் கான்ஜெஷன், இது மாதிரி ரியல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ற முயற்சி பண்றாரு. அதனால தான் அவனோட கம்பெனிகள் வேல்யூபிள் ஆகுது. நீங்க பிசினஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு ரியல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. மக்களுக்கு என்ன வேணும், என்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு, எப்படி அதை சால்வ் பண்ணலாம்னு யோசிங்க. வெறும் பணம் சம்பாதிக்க பிசினஸ் பண்ணாதீங்க. வேல்யூ கிரியேட் பண்ணுங்க. மக்களுக்கு உதவுங்க. அப்போ பணம் ஆட்டோமேட்டிக்கா வரும். விதி 16, யூஸ் டெட் வைஸ்லி. இலான் மஸ்க் டெட் எடுக்கிறாரு, ஆனா வைஸ்லி. அவர் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லாவுக்கு லோன் எடுத்தாரு, ஆனா அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணினாரு. அந்த பணம் ரெவென்யூவை ஜெனரேட் பண்ணுச்சு. நம்ம நாட்டுல டெட் என்றாலே பயம், கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில டெட் 2 விதம், குட் டெட் மற்றும் பேட் டெட். பேட் டெட் என்பது கன்சம்ஷனுக்கு எடுக்கிற கடன், கிரெடிட் கார்டு டெட், பர்சனல் லோன் ஃபார் வெக்கேஷன், இஎம்ஐ ஃபார் மொபைல், இதெல்லாம் வேஸ்ட். குட் டெட் என்பது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிற கடன், எஜுகேஷன் லோன், பிசினஸ் லோன், ஹோம் லோன். நீங்க அதுல தங்குறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர் வேல்யூ தரும். டெட்டை முழுசா அவாய்ட் பண்ண வேண்டாம், ஆனா வைஸ்லி யூஸ் பண்ணுங்க. குட் டெட் எடுங்க, பேட் டெட்டை தவிருங்க. விதி 17, பில்ட் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். ஈலான் மஸ்க்கு ஒரே கம்பெனி இல்ல. டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், நியூராலிங்க், போரிங் கம்பெனி, எக்ஸ், ட்விட்டர், மல்டிபிள் இன்கம் சோர்சஸ். ஒன்னு ஃபெயில் ஆனாலும் பாக்கி இருக்கு. நம்மள பெரும்பாலானோர் ஒரே சம்பளத்தை நம்பி இருக்கிறோம். அது சேஃப்டா தோணும், ஆனா ரிஸ்கி. ஜாப் போனா இன்கம் ஸ்டாப். மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸை கிரியேட் பண்ணுங்க. ஸ்ட்ரீம் 1, யுவர் ஜாப் சம்பளம் ஸ்ட்ரீம். 2, ஃப்ரீலான்சிங் அல்லது கன்சல்டிங், உங்க ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி. ஸ்ட்ரீம் 3, இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம், ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டிவிடெண்ட்ஸ். ஸ்ட்ரீம் 4, ரெண்டல் இன்கம், ப்ராப்பர்ட்டி, கார், எதுவா இருந்தாலும். ஸ்ட்ரீம் 5, பாசிவ் இன்கம், ஆன்லைன் கோர்ஸ், புக்ஸ், யூடியூப். ஒவ்வொன்றும் சின்னதா இருக்கலாம், ஆனா சேர்த்தா பெரிய அமௌண்ட். அது உங்க ஃபைனான்சியல் செக்யூரிட்டியை பெருசா கூட்டும். விதி 18, டேட்டா ட்ரைவன் டெசிஷன் செய்யலான். மஸ்க் எல்லா டெசிஷன்ஸையும் டேட்டா பேஸ்டா எடுக்கிறார். கட் ஃபீலிங் இல்ல, நம்பர்ஸ், மெட்ரிக்ஸ், ஃபேக்ட்ஸ். நம்மள எமோஷனல் டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். இந்த ஸ்டாக் ஏறும் போல இருக்கு அப்படின்னு யூஸ் பண்றோம். என் ஃப்ரெண்டு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டான், நானும் வாங்கிடுறேன் அப்படிங்கிறத பண்றோம். உங்க ஃபைனான்சியல் டெசிஷன்ஸை டேட்டா பேஸ்டா எடுங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, ரிஸ்க் லெவல் என்ன, ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, உங்க கோல்ஸுக்கு இது ஃபிட் ஆகுதா, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அப்புறம் டெசிஷன் எடுங்க. எமோஷனல் டெசிஷன்ஸ் பெரும்பாலும் தப்பா போகும். விதி 19, த பவர் ஆஃப் பேஷன்ஸ். இலான் மஸ்க் டெஸ்லாவை ப்ராஃபிட்டபிள் ஆக்க 17 வருஷம் எடுத்துக்கிச்சு. ஸ்பேஸ் எக்ஸ் வெற்றிக்கான 10 வருஷம் ஆச்சு. ஆனா அவர் விடல, பேஷண்டா இருந்தாரு. நம்ம குவிக் ரிசல்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணினா நாளைக்கு ரிட்டர்ன் வேணும். ஆனா வெல்த் பில்டிங் ஒரு ஸ்லோ ப்ரோசஸ். பேஷன்ஸ் வச்சிருங்க. கம்பவுண்டிங் மேஜிக் நடக்க டைம் வேணும். முதல் 5 வருஷம் ஸ்லோவா இருக்கும், ஆனா 10 முதல் 15 வருஷம் கழிச்சு பாருங்க, எக்ஸ்போனென்ஷியல் growth. ஷார்ட் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸை பார்த்து பயப்படாதீங்க. மார்க்கெட் ஏறும் இறங்கும், இது நார்மல். லாங் டேர்ம் ஃபோக்கஸ் வச்சிருங்க. விதி 20, டொனேட் அண்ட் கிவ் பேக். எலான் மஸ்க் பில்லியன்களை சேரிட்டிக்கு கொடுத்திருக்கிறார். கிளைமேட் சேஞ்ச், இனம், எஜுகேஷன், ரெனியூவபிள் எனர்ஜி ரிசர்ச். அவர் நம்புறாரு வெல்த் வந்ததும் சமூகத்துக்கு திரும்ப கொடுக்கணும்னு. நாம என்ன நினைக்கிறோம், என்கிட்ட பணமே இல்லையே எப்படி கொடுக்குது. ஆனா கிவிங் என்பது அமௌண்ட்ல இல்ல, மைண்ட் செட்ல. உங்களால முடிஞ்ச அளவு கொடுங்க. மாசம் 100 ரூபாய் கூட போதும். ஒரு ஏழை பிள்ளைக்கு புக் வாங்கி கொடுங்க, அல்லது உங்க டைமை ஷேர் பண்ணுங்க, வாலண்டியர் பண்ணுங்க. கிவிங் உங்களுக்கு ஹாப்பினஸ் தரும். அது ஒரு அப்பாண்டன்ஸ் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணும். என்கிட்ட இருக்கு, நான் ஷேர் பண்ணலாம். இந்த ஃபீலிங் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தரும். விதி 21, லெவரேஜ் டெக்னாலஜி. எலான் மஸ்க் டெக்னாலஜியை மேக்சிமம் யூஸ் பண்றாரு. ஏஐ, ரோபாட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி காஸ்ட் குறைக்கிறாரு, எஃபிஷியன்சி கூட்டுறாரு. நம்ம பர்சனல் ஃபைனான்ஸ்ல கூட டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம். ஃபைனான்ஸ் ஆப்ஸ், எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங், பட்ஜெட்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராக்கிங், ஆன்லைன் லேர்னிங், ஃப்ரீ கோர்சஸ், யூடியூப், பாட்காஸ்ட்ஸ், ரோபோ அட்வைசர்ஸ், ஆட்டோமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், யூபிஐ, வாலெட்ஸ் எல்லாம் டிரான்சாக்ஷன்ஸை ஈஸி பண்ணுது. டெக்னாலஜியை ஃப்ரெண்டா பாருங்க, அது உங்க லைஃப்ல ரொம்ப உதவும். விதி 22, நெகோஷியேட் எவ்ரிதிங். எலான் மஸ்க் நல்ல நெகோஷியேட்டர். அவர் டீல்ஸ், கான்ட்ராக்ட்ஸ், சப்ளையர் பிரைசஸ் எல்லாத்தையும் நெகோஷியேட் பண்றாரு. ஒவ்வொரு டாலரும் முக்கியம். நம்ம என்ன பண்றோம், இவ்வளோ ரூபாய்னு சொல்லிட்டாங்க கொடுத்துடுவோம், நெகோசியேஷன் இல்லாம. ஆனா உண்மையில எல்லாமே நெகோஷியபிள். சம்பளம், ரெண்ட், ப்ராடக்ட் பிரைஸ், சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாத்தையும் நெகோஷியேட் பண்ணலாம். பொலைட்டா கேளுங்க,
கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்குமா? பெஸ்ட் பிரைஸ் என்ன? இதை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா? 10 தடவைல 5 தடவை நீங்க பெட்டர் டீல் கிடைக்கும். ஒரு வருஷத்துல இது பல ஆயிரம் ரூபாய் சேவ். விதி 23. ப்ரொடெக்ட் யுவர் அசெட்ஸ். ஈலான் மஸ்க் தன்னோட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, டெக்னாலஜி, பிராண்ட் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றாரு. பேடன்ஸ், கோப்ரைட்ஸ், ட்ரேட்மார்க்ஸ். நம்ம பர்சனல் லெவல்ல கூட நம்ம அசெட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். இன்சூரன்ஸ் மூலமா, ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு லைஃப் இன்சூரன்ஸ், குடும்பத்துக்கு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், கார், பைக், ஹோம் இன்சூரன்ஸ், வீடு, சாமான்கள், இதெல்லாம் உங்க ஆசெட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். எதிர்பாராத சிச்சுவேஷன்ல உங்க வெல்த் போகாம காப்பாத்தும். விதி 24. த பவர் ஆஃப் கம்பவுண்டிங். ஈலான் மஸ்க் தன்னோட வெல்த் பெரும்பாலும் ஷேர் ஹோல்டிங்ஸ் மூலமா. டெஸ்லா ஷேர்ஸ் எவ்ரி இயர் வேல்யூ கொடுது. இது கம்பவுண்டிங். நம்ம இதை ஏற்கனவே பார்த்தோம், ஆனா இது ரொம்ப முக்கியம். அதனால மறுபடி கம்பவுண்டிங் என்பது உங்க பணம் வளருது, அந்த வளர்ந்த பணமும் மறுபடி வளருது. டைம் இதோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இன்னைக்கே ஆரம்பிங்க. சின்ன அமௌண்டா இருந்தாலும் பரவாயில்ல. 20 முதல் 30 வருஷம் கழிச்சு பாருங்க, மேஜிக் நடக்கும். விதி 25. கான்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இலான் மஸ்க் ஒவ்வொரு நாளும் 1% இம்ப்ரூவ் பண்ண முயற்சி செய்கிறார். ப்ராடக்ட்ஸ், ப்ரோசஸ் தானும். இது சிரிசா தெரியும், ஆனா ஒரு வருஷத்துல 365% இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம என்ன செய்யறோம்? ஒரே மாதிரி இருக்கிறோம். எக்ஸ்சேஞ்ச் இல்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. ஒவ்வொரு நாளும் உங்களை இம்ப்ரூவ் பண்ண முயற்சி செய்யுங்க. புதுசா ஒன்று லேர்ன் பண்ணுங்க. ஒரு ஹெல்தி ஹேபிட் ஆட் பண்ணுங்க. ஒரு பேட் ஹேபிட்டை நீக்குங்க. உங்க ஃபைனான்சியல் நாலேஜை கூட்டுங்க. சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கூடி பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும். விதி 26. த அல்டிமேட் ரூல். ஃபைண்ட் யுவர் வை. இதுதான் கடைசி விதி. ஈலான் மஸ்க் எப்பவும் வை கிட்ட ஸ்டார்ட் பண்றாரு. ஏன் நான் இதை செய்யறேன்? மனித குலத்தை மல்டி பிளானட்டரி ஸ்பீஷிஸா மாத்தணும். கிளைமேட் சேஞ்சை சால்வ் பண்ணணும். அவருடைய வை ரொம்ப ஸ்ட்ராங். அதனாலதான் எந்த தடையும் ஃபெயில்யூரும் அவரை ஸ்டாப் பண்ண முடியாது. நாம பணம் சேர்க்கிறோம், ஆனா ஏன் அப்படின்னு தெரியாது. வெறும் எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன், அவ்வளோதான். உங்க வை டிஃபைன் பண்ணுங்க. நீங்க ஏன் பணம் சேர்க்கிறீங்க? என்ன உங்க கோல்? என்ன உங்க ட்ரீம்? என் பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷன் தரணும். என் பெற்றோர் கவலைப்படாம வாழணும். எனக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வேணும். நான் விரும்பின வேலையை மட்டும் செய்யணும். என்னோட ட்ரீம் ஹவுஸ் கட்டணும். உலக சுற்றுப்பயணம் போகணும். என்னவா இருந்தாலும் அதை கிளியரா எழுதுங்க. இந்த வை உங்களுக்கு மோட்டிவேஷன் தரும். கஷ்டமான நேரத்துல உங்களை தள்ளி கொண்டு போகும். உங்க வை ஸ்ட்ராங்கா இருந்தா ஹவ் ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிப்பீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஈலான் மஸ்கோட 26 மணி விதிகள் பார்த்தோம். ஒவ்வொன்றும் பவர்ஃபுல். ஆனா இதுக்கெல்லாம் மேல ஒரு மாஸ்டர் சீக்ரெட் இருக்கு. நானும் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, கடைசியில ஒரு மைண்ட் ப்ளோயிங் சீக்ரெட் சொல்லுவேன்னு. இதோ அது. த மாஸ்டர் சீக்ரெட். வெல்த் இஸ் எ மைண்ட் செட், நாட் ஏ நம்பர். ஈலான் மஸ்க் ஒரு தடவை பேங்க்ரப்ட் ஆகிற சிச்சுவேஷன்ல இருந்தார். 2008 அவர் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் இழந்தாரு. ஆனா அவரோட மைண்ட் செட் இழக்கல. அவர் நம்பினாரு, என்னால மறுபடியும் பில்ட் பண்ண முடியும். அந்த மைண்ட் செட் தான் அவரை இன்னைக்கு இந்த உச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. வெல்த் என்பது வெறும் பேங்க் பேலன்ஸ் இல்ல. வெல்த் என்பது மைண்ட் செட். என்னால பண்ண முடியும், என்னால க்ரோ பண்ண முடியும். நாலேஜ், நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும். ஸ்கில்ஸ், எனக்கு வேல்யூபிள் ஸ்கில்ஸ் இருக்கு. நெட்வொர்க், என்னை சப்போர்ட் பண்ற, லிஃப்ட் பண்ற பீப்புள் என்கிட்ட இருக்காங்க. ஹேபிட்ஸ், நான் கன்சிஸ்டண்டா நல்ல ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்றேன். இதெல்லாம் சேர்ந்தது தான் உண்மையான வெல்த். பணம் வந்து போகலாம், ஆனா இந்த மைண்ட் செட், நாலேஜ், ஸ்கில்ஸ் இருந்தா நீங்க எப்பவும் மறுபடி வெல்த் கிரியேட் பண்ணலாம். அதனால பணத்தை மட்டும் சேர்க்காதீங்க, வெல்த் மைண்ட் செட்டை பில்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாத்தையும் இழந்தாலும் இந்த மைண்ட் செட் இருந்தா மறுபடி எழுந்து நிப்பீங்க. இதுதான் இலான் மஸ்க் மற்றும் எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸோட சீக்ரெட். அவங்களுக்கு வெல்த் மைண்ட் செட் இருக்கு. இப்போ இந்த 26 விதிகளையும் குவிக்கா ரீகேப் பண்ணுவோம். 1. பணம் ஒரு டூல், கோல் இல்ல 2. ரிஸ்க் எடுக்க பயப்படாதீங்க 3. லாங் டேர்ம் திங்கிங் 4. ஃபெயில்யூர் உங்க டீச்சர் 5. டைம் இஸ் மோர் வேல்யூபிள் தென் மணி 6. லேர்ன் கண்டினியூஸ்லி 7. இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் 8. சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் த ரைட் பீப்புள் 9. தே பவர் ஆஃப் ஃபோக்கஸ் 10. டேங்க் பிக், ஆக்ட் ஸ்மால் 11. டோன்ட் ஃபியர் கிரிட்டிசிசம் 12. கேஷ் ஃப்ளோ இஸ் கிங் 13. ஆட்டோமேட் எவ்ரிதிங் 14. ஸ்கேல் யுவர் இன்கம், நாட் யுவர் லைஃப் ஸ்டைல் 15. சால்வ் ரியல் ப்ராப்ளம்ஸ் 16. யூஸ் டெட் வைஸ்லி 17. பில்ட் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் 18. டேட்டா ட்ரைவன் டெசிஷன்ஸ் 19. த பவர் ஆஃப் பேஷன்ஸ் 20. டொனேட் அண்ட் கிவ் பேக் 21. லெவரேஜ் டெக்னாலஜி 22. நெகோஷியேட் எவ்ரிதிங் 23.
ப்ரொடெக்ட் யுவர் அசெட்ஸ் 24, த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் 25, கான்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் 26, ஃபைண்ட் யுவர் வை. இந்த 26 விதிகளையும் நீங்க 2026 ஃபாலோ பண்ணா உங்க ஃபைனான்சியல் லைஃப் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நீங்க கோடீஸ்வரனா ஆகணும்னு இல்லை, ஆனா ஃபைனான்சியலி செக்யூர்டா ஹாப்பியா நிம்மதியா இருப்பீங்க. அதுவே பெரிய விஷயம். இப்போ ஆக்ஷன் டைம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இன்னைக்கே ஒரு விதியை எடுத்துக்குங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. எந்த விதியை எடுக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் விதி நம்பர் டபுள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு எழுதுங்க. இது உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட். அது உங்களை ஆக்ஷன் எடுக்க புஷ் பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு 2 புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறேன். இலான் மஸ்க் பத்தி மற்றும் வெல்த் பில்டிங் பத்தி நீங்க மேலும் லேர்ன் பண்ண. முதல் புக், இலான் மஸ்க், டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் த குவெஸ்ட் ஃபார் எ ஃபேண்டாஸ்டிக் ஃபியூச்சர் பை ஆஷ்லி வான்ஸ். இது ஈலான் மஸ்கோட பயோகிராஃபி. அவர் எப்படி திங்க் பண்றாரு, எப்படி ஒர்க் பண்றாரு, என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணினாரு, எல்லாமே இதுல ரொம்ப இன்ஸ்பைரிங். நீங்க இந்த புக்கை படிச்சா உங்க மைண்ட் செட் கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆகும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். 2வது புக், த மில்லியனர் ஃபாஸ்ட் லைன் பை ஜே டிமார்கோ. இது வெல்த் பில்டிங்கை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பார்க்கும். ஸ்லோ லைன் விட ஃபாஸ்டர் லைன்ல போங்க அப்படிங்கிறது சொல்லும். மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ், பிசினஸ் ஸ்கேலபிலிட்டி எல்லாம் பத்தி பேசும். நீங்க என்டர்பிரனியர் ஆக நினைச்சா இது மஸ்ட் ரீட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல. இந்த 2 புக்ஸையும் நீங்க படிச்சா உங்க ஃபைனான்சியல் நாலேஜ் 10 மடங்கு ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரொம்ப விஷயங்கள் பார்த்தோம். இலான் மஸ்கோட 26 மணி விதிகள். இவர் உலகத்திலேயே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனர்ஸ்ல ஒருத்தர். அவரோட பிரின்சிபல்ஸ் நிச்சயமா ஒர்க் பண்ணும். ஆனா ஒன்னு ரிமெம்பர் பண்ணுங்க, இலான் மஸ்க் ஆக வேண்டாம், பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆகுங்க. அவரோட பிரின்சிபல்ஸை எடுத்துக்குங்க, ஆனா உங்க யூனிக் சிச்சுவேஷனுக்கு அப்ளை பண்ணுங்க. உங்களோட சொந்த பாத்தை கிரியேட் பண்ணுங்க. 2026 உங்களுக்கு ஸ்பெஷல் இயர் ஆக போகுது. நீங்க இன்னைக்கு எடுக்கிற டெசிஷன்ஸ், இன்னைக்கு ஃபார்ம் பண்ற ஹேபிட்ஸ், இன்னைக்கு பில்ட் பண்ற மைண்ட் செட், இதெல்லாம் உங்க ஃபியூச்சரை டிஃபைன் பண்ணும். வெல்த் பில்டிங் என்பது ஸ்பிரிண்ட் இல்ல, மாரதான். வேகமா ஓடுறவங்க இல்ல, தொடர்ச்சியா ஓடுறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. நீங்களும் தொடர்ச்சியா ஓடுங்க, ஸ்டெடியா, கன்சிஸ்டன்டா. ஃபினிஷ் லைன் நிச்சயம் வரும். நீங்க தனியா இல்ல, உலகமெங்கும் மில்லியன் கணக்கான பேர் அதே ஜேர்னில இருக்காங்க. எல்லாரும் ஃபைனான்சியல் ஃப்ரீடத்துக்காக ஃபைட் பண்றாங்க. நீங்களும் அந்த ஜேர்னில ஒரு பார்ட். உங்களால முடியும், நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பட்டனை அடிச்சு உடையுங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் இது உதவும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த 26 விதிகள்ல எது உங்களுக்கு மோஸ்ட் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு? நீங்க எந்த விதியை முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? ஈலான் மஸ்க் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? உங்க டாட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லேர்ன் பண்ணலாம். உங்க ஃபைனான்சியல் ஜேர்னில நீங்க தனியா இல்லைன்னு நினைவுல வைங்க. நாம ஒரு கம்யூனிட்டி. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவோம், மோட்டிவேட் பண்ணுவோம், லிஃப்ட் பண்ணுவோம். 2026 உங்க இயர், உங்க டைம், உங்க சான்ஸ். இதை மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கே ஆக்ஷன் எடுங்க. ஸ்மால் ஸ்டெப்ஸ், பிக் சேஞ்ச். உங்களோட வாழ்க்கையில நல்லது நடக்கட்டும். உங்க ஃபைனான்சியல் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் ஆகட்டும். நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், உங்க குடும்பம் செக்யூர்டா இருக்கணும். இன்னைக்குல இருந்து ஸ்மார்ட்டா செய்யுங்க. இலான் மஸ்க் மாதிரி டேங்க் பண்ணுங்க. பிக் ட்ரீம்ஸ், ஸ்மார்ட் ஆக்ஷன்ஸ், கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். இதுதான் ஃபார்முலா. உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யட்டும். நீங்க பணத்துக்காக அடிமையா வேலை பண்ணாதீங்க. ஃபைனான்சியல் ஃப்ரீடம் உங்க ரைட். அதை அடையுங்க. உங்களோட லைஃப் பியூட்டிஃபுல். அதை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா, வைஸ்லி, ஹாப்பிலி. நான் மீண்டும் ஒரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அப்போ வரைக்கும் டேக் கேர், ஸ்டே மோட்டிவேட்டட், கீப் பில்டிங். ரிமெம்பர், யூ ஆர் த CEO ஆஃப் யுவர் லைஃப். யுவர் ஃபைனான்சியல் ஃபியூச்சர் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். மேக் இட் கவுண்ட். 2026 உங்களோடது. கோ கிராப் இட். நன்றி.